மருதமலை மாமணியே முருகையா. விநாயகர் சதுர்த்தி எதுமா முருகர் பாட்டு பாடுறேன்னு நினைக்காதீங்க. கோட்டு படத்தோட எஃபெக்ட், வேற ஒன்றும் இல்லை. தம்ப்நெயில்லாம் பார்த்து சிரிச்சிடாதீங்க. விஜய் பின்னாடி துப்பாக்கி வச்சுட்டு போகிற மாதிரிலாம் போட்டிருப்பேன். ஓகே, சிரிக்கணும்னு தான் போட்டேன். ஃபன் ஃபன். ஸோ இந்த படத்தில் பர்சனலாக நான் வந்து என்னென்ன எதிர்பார்த்து போனேனோ அது எல்லாமே இருக்குது. நான் வந்து ஐ எம் ரியலி சாட்டிஸ்ஃபைடு. பட் வந்து என்னெல்லாம் வந்து அவங்க சொல்லி அந்த படத்தை ஹைப் பண்ணாங்களோ அது வந்து எதுவுமே இல்லை. ஒரு 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 50% இருக்குன்னு வேணால் வச்சுக்கலாம். ஸோ இவங்க ப்ரொடியூசர் அக்கா வந்து சொல்லிட்டாங்க, இதை வந்து ரொம்ப ஹைப் பண்ணாதீங்க, ஒரு மாதிரி அண்டர் பிளே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னதுனால ஓகே, அவங்களுக்கே வந்து தெரிஞ்சிருக்கு, ஓகே இது ரொம்ப ஹைப் பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சது, உணர்ந்து அவங்களே சொல்லிட்டதுனால நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் குறைச்சிட்டு போனதுனால எனக்கு வந்து படம் ரியலி சாட்டிஸ்ஃபைடு. பட் ஜென்ரலாக வந்து ஒரு வெங்கட் பிரபு படத்தில் வந்து என்னென்னலாம் இருக்கணுமோ அது எல்லாமே இருந்தது. ஜென்ரலாக ஒரு தளபதி படத்தில் என்னென்னலாம் இருக்கணுமோ அது எல்லாமே இருந்தது. பட் நீங்கள் பிரேம்ஜி அண்ட் வைபவ் இன்டர்வியூலாம் பார்த்துட்டு நீங்கள் கிரேட்டஸ்ட் ஆஃப் விஜய் மூவிஸ், கிரேட்டஸ்ட் ஆஃப் விபி மூவிஸ்ன்னு நினச்சிட்டு போனீங்கன்னா டிசப்பாயிண்ட் ஆயிடுவீங்க. ஸோ இதே தான் லியோவுக்கும் நடந்தது. லியோ ஆக்சுவலி நல்ல படம். அதை வந்து கொஞ்சம் MCU LCU அது ரெண்டுத்தையும் வந்து ஒரு மாதிரி கம்பேரிசன் மாதிரி ஆகி எக்ஸ்பெக்டேஷன்லாம் ஓகே, கமல் வருவார், கார்த்திக் வருவார், சூர்யா வருவாருங்கிற மாதிரிலாம் எப்படி வந்து அதுவாக ஆட்டோமேட்டிக்காக சிலது அவங்க ஹைப் பண்ணாங்க, சிலது ஆட்டோமேட்டிக்காக அப்படியே பற்றிக்கிச்சோ, இதுலேயும் அதே மாதிரி தான் பற்றிக்கிச்சு. ஸோ 1-2 அவங்க பண்ணியிருந்தாலுமே வந்து டீகோட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் நிறைய பேர் வந்து நிறைய ஹைப் ஏற்றி விட்டாங்க. ஸோ அதனால் வந்து இந்த படத்துக்கு வந்து மிக்ஸ்டு ரிவ்யூஸ் வருமே தவிர படம் வந்து கண்டிப்பாக அபவ் ஆவரேஜ் மூவி தான். ஸோ மோரர்லெஸ் எல்லா சீன்ஸுமே வந்து கொஞ்சம் ப்ரெடிக்டபிளாக தான் இருக்கும். ஸ்டோரின்னு வந்து ரொம்ப புது ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஸோ ஏற்கனவே இருந்த ஸ்டோரிஸ் தான். சாங்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் லியோ அளவுக்கு இல்லை. ஸோ லியோவில் வந்து சாங்ஸ் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். பிஜிஎம்லாம் தெரிவிக்க விட்டுருப்பாரு அனிருத். இதில் வந்து பிஜிஎம் சாங்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி ஒரே இந்த சின்ன சின்ன கண்கள் சாங் நல்லா இருந்தது. இந்த சீக்வன்ஸுமே நல்லா இருந்தது படத்தில். ஸோ மற்ற சாங்ஸ் எதுவும் வந்து சும்மா வைக்கணுமே அப்படிங்கிற மாதிரி வச்ச மாதிரி தான் இருந்தது. லியோவில் வந்து ஃபுல்லாக சாங்ஸே இல்லாமல் இருக்கும். பட் இது வந்து நடுவில் நிறையா சாங்ஸ் இருக்கும். நார்மல் ஒரு கமர்ஷியல் மூவி விஜய் மூவிஸில் எப்படி நடுவில் சாங்ஸ் வருமோ அந்த மாதிரி இதுலேயும் சாங்ஸ் வருது. அது வந்து மூவியோட ஸ்பீடை வந்து கொஞ்சம் ஸ்லோவர் டவுன் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்டு கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப லெங்க்தியாக இருந்தது. கொஞ்சம் ஷார்ட் பண்ணியிருந்தா இன்னும் கூட கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். ஸோ கிளைமேக்ஸில் வந்து இந்த ஃபைட் வந்து ரொம்ப நேரம் ஸ்டேடியமில் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அது கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்துருக்கலாம். அண்டு டிஏஜிங் டெக்னிக் யூஸ் பண்ணியிருக்காங்கல்ல, ஸோ அது வந்து 5 டைப் ஆஃப் விஜய்ஸ் காட்டுவாங்க. ஸோ இதுலேயே 4 விதமான விஜய் காட்டியிருப்பாங்க ட்ரெய்லர்லேயே. ஸோ ஒரு விஜய் வந்து கொஞ்சம் என்ன மாதிரியான சரி, கேமரா வழியாக தக்காளி வராதுங்கிற தைரியத்தில் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ ஒரு விஜய் வந்து இந்த மாஸ்டரில் இந்த தாடி வச்ச லுக் ஒரு விஜய் வந்து யங்கர் விஜயாக காட்டுவாங்க. ஒருத்தரை வந்து அதே விஜய் வந்து கொஞ்சம் வயசானதுக்கு அப்புறமா அந்த லியோவில் வர்ற மாதிரியான அந்த நரமுடியோட அது 2 விஜயாக காட்டியிருப்பாங்க. அண்ட் இன்னொரு விஜய் வந்து கொஞ்சம் அந்த கொஞ்சம் ஒரு மாதிரி அரும்பு மீசையாக கொஞ்சம் சின்ன பையனா அந்த ஸ்பார்க் பாட்டு பார்த்துருப்பீங்க, அதில் வர்ற விஜய் ஒருத்தர். அப்புறம் ரொம்ப யங்கா ஒரு விஜய், உன்னால முடியலன்னா சொல்லுப்பா, ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்கல்ல, உன்னால முடியலன்னா சொல்லுப்பா நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த விஜய். ஸோ இந்த 4 விஜயில் 5ஆவதா ஒரு விஜய் வராரு. அது ஒரு மாதிரி அந்த க்ளீன் ஷேவாக ஒரு விஜய் வராரு. ஸோ இந்த 5 விஜயில் 3 விஜய் ஓகே, அந்த ஸ்பார்க் படத்தில் அந்த ஒட்டி இருந்த அந்த லுக்கை வந்து கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் படத்தில் ஆன் ஸ்க்ரீன் பார்க்கும்போது அது ரொம்ப தெரியல. நிறைய இடத்துல வந்து இந்த டிஏஜிங் வந்து ரொம்பவே அப்ரப்டாக தெரிஞ்சுது. ஸோ அந்த ரொம்ப சின்ன விஜய்ன்னு சொன்னேன்ல, அவருக்கு அந்த 2 விஜய்க்கு வந்து நல்லாவே தெரிஞ்சுது. அண்ட் அந்த ஸ்பார்க்கில் வர்ற அந்த விஜய்க்குமே வந்து கொஞ்சம் இது தெரிஞ்சுது. அண்ட் கேப்டன் விஜயகாந்த் அவரோட இதுவுமே வந்து எடிட்டிங்லாம் தெரிஞ்சுது. ஏன்னா யூடியூப் எடிட்டிங் மாதிரி இருந்தது கொஞ்சம். ஸோ இவ்வளோ பெரிய படம் இவ்வளோ பெரிய ஸ்டாரோட படம் போய் பார்க்குறோம், அதில் ஆன் ஸ்க்ரீன் பார்க்கும்போது அது வந்து ரொம்பவே தெரிஞ்சுது. ஸோ அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்துக்கலாம் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். அண்ட்
ஒரு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் என்னன்னா இதோட கேஸ்டிங். ஸோ எல்லா ஸ்டார்ஸுமே நீங்கள் 90s கிட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ட்ரீட். எல்லாருமே வந்து ஒரு காலத்தில் நீங்கள் கொண்டாடின கேஸ்ட் தான். ஸோ பிரபுதேவா, டாப் ஸ்டார் பிரசாந்த், லைலா, ஸ்னேகா அண்ட் அஃப்கோர்ஸ் தளபதி. ஸோ எல்லாருமே வந்து நமக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்டர்ஸ் ஒரு காலத்தில் அப்படிங்கிறதுனால வந்து அவங்க எல்லாரையுமே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் ஜென்ரலாக வந்து ஒரு விஜய் படம், நீங்கள் மற்ற படங்கள்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்டார் யாராவது கூட நடிக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட இது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இதில் வந்து அந்தந்த ஸ்டாருக்கு ஏற்ற மாதிரியான ஸ்க்ரீன் பர்சன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அஃப்கோர்ஸ் விஜய் வந்து ஹீரோ அப்படிங்கிறதுனால அவருக்கான ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அதிகமாக இருக்குது. ப்ளஸ் 2 விஜய் வேறு. ஸோ அதனால் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ஆப்வியஸாக அதிகமாக தான் இருக்கும். ஸோ அண்டு என்னடா இத்தனை வருஷமாக நடிக்காமல் பிரசாந்த் அண்டு பிரபுதேவா வந்து எப்படி இந்த படத்துக்கு ஒத்துக்கிட்டாங்கிற கொஸ்டின் எனக்கு இருந்துகிட்டே இருந்தது. 2 பேருக்குமே ஈக்குவலான ரோலு, அதாவது ஐ மீன் விஜய்க்கு ஈக்குவலான ரோலுன்னு சொல்ல மாட்டேன், அதுக்கு அடுத்தபடியான ஈக்குவலான ரோல் 2 பேருக்கும் கொடுத்து அவங்க 2 பேரையும் நேருக்கு நேர் நிற்க வச்சிருக்காங்க. ஸோ அது ரொம்பவே நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்டு எனக்கு பர்சனலாக எனக்கு பிரசாந்த் கொஞ்சம் பிடிக்கும், பிரபுதேவாவையுமே பிடிக்கும். ஸோ அவங்க 2 பேரையும் ஆன் ஸ்க்ரீனில் மறுபடியும் இவ்வளோ ஒரு நல்ல ரோலில் பார்க்குறதுக்கு எனக்கு ஒரு பெரிய ட்ரீட்டாக இருந்தது. ஸோ அந்த ஹைப்பெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஓகே ஒரு நார்மலாக ஒரு வெங்கட் பிரபு படம் பார்க்க போகிறோம்ப்பா, ஒரு விஜய் படம் பார்க்க போகிறோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நார்மலாக எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் போய் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து ரொம்ப 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 நல்ல படம். கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள்.